கவி என்ற மகிழ்ச்சியான ஒரு சிறுமி. காட்டில் நடக்கும்போது பொலிவான கற்கள், தட்டாணி விதைகள், அழகான இலைகளைப் போன்று சிறு சிறு பொக்கிஷங்களை சேகரிப்பது அவளுக்குப் பிடித்த வேலை. ஒரு வெளிச்சமாய்ந்த காலை, கவி வழக்கமான வகையிலல்லாத ஒன்றைப் பார்த்தாள். ஒரு மரக்கொட்டிலின் மீது மின்னும் நீல நிற இறகு. ஆச்சரியத்துடன் அதை எடுத்து வைத்தவுடன், இறகு அவளது கையில் சற்றே அசைந்தது மற்றும் மென்மையாக சொன்னது, "வணக்கம்." அதிகமாக பயப்படாமல், ஆர்வத்துடன் இருந்த கவி அதை கவனமாக கேட்டாள். அந்த இறகு தன்னை அறிமுகப்படுத்தியது. "நான் வானப்பறவைகளின் மாய சக்தி கொண்ட தூதுவன். நான் என் வீடு திரும்பும் வழியே தவறவிட்டேன் டூட்." கவி உடனே உதவ வாக்கு கொடுத்தாள். அந்த மாய இறகை காது பின்புறம் குத்திக்கொண்டு, அவள் ஒளிரும் ஓடைகள், பாடும் மரங்கள், சிரிக்கும் காளான்கள் வழியாக குறியீடுகளைப் பின்தொடர்ந்தாள். அதிக உயரமான மலைமுனையில், மேகங்கள் விலகி, ஒரு பரந்த வெளிச்சமுள்ள பறவை கீழே இறங்கியது. அது வானப்பறவைகளின் ராணி. அவள், கவியின் தயவுக்காக நன்றி தெரிவித்தார் மற்றும் அவளுக்கே சொந்தமான ஒரு மாய இறகை பரிசாகக் கொடுத்தார். அந்த நாளுக்குப் பிறகு, கவிக்கு எப்போது உதவி கேட்க வேண்டுமாயினும், அவளுடைய இறகு உலர்ந்தது. உடனே வானப்பறவைகள் வண்டலாய் பறந்து வந்து உதவி செய்தன. கதையின் நெறிமுறை: தயவும் ஆர்வமும் மாயமான நட்புகளை உருவாக்கும்.